நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான ஒரு முறுமுறுன்ட்டு பாசிப்பருப்பு முறுக்கு தான் பார்க்க போகிறோம். செய்யறது ரொம்ப ஈஸிங்க. ஒரு அரை கப்பு பாசிப்பருப்பு இருந்தால் போதும். ஈஸியாக இவ்வளோ முறுக்கு செஞ்சிடலாம் நம்ம. இது எப்படி செய்கிறது அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு முறுக்கு எடுத்துக்காமி உடச்சிக்காமி அங்கே எவ்வளோ தூளாக போகுதுன்ட்டு நல்லா மொறுன்னு எவ்வளோ மொறுன்னு இருக்குதுன்னு பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யறதுக்கு நான் வந்து ஒரு குக்கர் வச்சுக்கிறேன், ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேன். இதில் வந்து நம்ம வந்து ஒரு அரை கப்பு பாசி பருப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு இது வந்து நல்லா நம்ம வறுக்கணும். இதில் வந்து நெய்யோ எண்ணெயோ எதுவுமே ஊற்றக்கூடாது. சும்மா ட்ரையாக கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு நம்ம கழுவி வேக வைக்கணும். ஒரு 2 விசில் இல்லைன்னா ஒரு 3 விசில் விட்டாக்கா இது வெந்துடும். இது நல்லா வாசனை வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் வந்து ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். 1.5 இல்லைன்னா 2 ஊற்றிக்கோங்க. 1.5 ஊற்றுறேன். நல்லா வெந்துடும். ஒன்றரை கப்பு தண்ணி. இது வந்து ஒரு 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துகிட்டு ஆற வச்சு மிக்சியில் அரைக்கணும். இதை வந்து ஒரு 3 விசில் விட்டு நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லா ஒரு 3 விசிலே நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நல்லா ஆற வச்சு நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை பாருங்கள், கரெக்டாக இருக்குது தண்ணி. நம்ம ஊற்றின அளவு கரெக்டாக இருக்குது. இதை நல்லா ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வர வேண்டியதுதான். நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம மாவில் கலந்து ஈஸியாக முறுக்கு சுட வேண்டியதுதான். இந்த முறுக்கு செய்யறதுக்கு நான் வந்து 2 கப்பு அரிசி மாவு, பச்சரிசி மாவு. இது வீட்டில் அரைச்ச மாவு தான். இது வந்து சளிச்சுக்கோங்க. 2 கப்பு போட்டுக்கலாம். இப்போது 2வது கப்பு இதை வந்து நல்லா சளிச்சுக்கோங்க. சளிச்சுக்கிட்டு தான் நம்ம மற்றதெல்லாம் சேர்த்துணும். இப்படி ஒரு சலடை வச்சு இப்படி நல்லா சளிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா சளிச்சிட்டேன். இதில் வந்து 1 ஸ்பூன் எள்ளு, கருப்பு எள்ளு, நீங்கள் வெள்ளை எள்ளு கூட போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் ஓமம், 1 ஸ்பூன் ஓமம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தண்ணி கொஞ்சமாக போட்டுக்கோங்க போதும். இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு அப்புறம் 2 ஸ்பூன் வெண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் இது வெண்ணெய். நீங்கள் வந்து வெண்ணெய் இல்லைன்னா வெண்ணெய் வேண்டாம் அப்படின்னு வச்சிங்கன்னா எண்ணெயை கூட நல்லா காய வச்சு இதில் ஊற்றி நம்ம பிணைஞ்சிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் வந்து நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து அடுத்தது அந்த பருப்பு அரைச்சி வச்சுக்கிறோமோ அது ஊற்றணும். இப்போ பாருங்கள் நல்லா கலந்துட்டேன். அந்த வெண்ணெய், உப்பு, பெருங்காயத்தூள், எள்ளு எல்லாம் போட்டதெல்லாம் நல்லா கலந்துட்டு இப்படி நம்ம எடுத்து பார்க்கணும். இப்படி எடுத்து இப்படி நல்லா டைட்டாக பிடிச்சோம்னா இப்படி இருக்கணும். இந்த மாதிரி பிடிச்ச மாதிரி எப்படி இருக்கணும். இப்படி ஊற்றிட்டோம்னா உதுரணும். இதுதான் பதம். இப்படி நம்ம வந்துச்சுனாக்கா நம்ம கரெக்டாக நம்ம போட்டுக்கணும் அர்த்தம். இதில் வந்து நம்ம பருப்பு அரைச்சி வச்சதை இதில் நம்ம சேர்த்திக்கலாம். தண்ணியில் அது ஊற்றாதீங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லா மாவையும் போட்டு ஃபஸ்ட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லைன்னா இதே நமக்கு போதும். ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா நம்ம தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா பிணைஞ்சிட்டேன். எனக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குது. நான் வந்து கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக தண்ணியை மட்டும் தெளிச்சுக்கோங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக 2 ஸ்பூனாக தெளித்து விட்டுட்டு நம்ம பிணைஞ்சிக்கணும். பாருங்கள் மாவு நல்லா பிணைஞ்சிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்படி உங்களுக்கு கெட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து மாவு பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி முறுக்கு வந்து நான் வந்து ஒரு தேன் குழல் வச்சு தான் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து இந்த உள்ளே வந்து நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா தடவிக்கோங்க. தடவிட்டு இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். ஒரு 3/4 மட்டும் போடுங்க போதும்.
இப்போ ஒரு இந்த மாதிரி அரிகரண்டி எடுத்து இப்படி நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு டைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக இது பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருக்கும், இப்போ போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இன்னொன்று புளிஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு டைட்டாக இருந்துச்சுனாக்கா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த கொஞ்சம் கரைஞ்சிக்கோங்க. இந்த கார்னர் மட்டும் நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை எண்ணெயில் போடலாம். ஒரு 2-3 தட்டு இருந்துச்சுன்னா, கரண்டி இருந்துச்சுன்னு அதுக்கு வச்சுட்டு இப்படி புளிஞ்சுக்கலாம். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் உடனே திருப்பாதீங்க, கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம். இப்போ பாருங்கள், பப்புள்ஸில் இப்படி அடங்கினோடனே நம்ம எடுத்துடலாம். உங்களுக்கு இது காரம் வேணும்னா நீங்கள் காரம் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இரும்போட சட்டி வச்சுக்கோங்க. நான் வந்து ரீஃபண்ட் தான் ஊற்றிருக்கிறேன். நல்லா தண்ணி உடம்பு எடுத்து வச்சுக்கோங்க. இதேமாரி எல்லா மாவையும் முறுக்கு போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எல்லா மாவையும் முறுக்கு செஞ்சு முடிச்சிட்டேன். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். இதே அளவுகளோட ஒரு 1/2 கப்பு பாசிப்பருப்பு போட்டு கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். இதுக்கே எனக்கு வந்து இவ்வளோ முறுக்கு வந்துருக்குது. நீங்களும் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஒரு பாசிப்பருப்பு முறுக்கு ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதே மாதிரி கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.